குட். இப்போ இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் நேத்து பண்ண நான் ரிப்பீட் பண்ணி காமிக்கிறேன். இது 500 ml பீக்கர்ல இருக்கிற தண்ணி, இது 250 ml இருக்கிற பீக்கர்ல இருக்கிற தண்ணி. நான் நேத்தே உங்ககிட்ட 2 ஊசியை வந்து மதக்க சொன்னேன், மதக்க சொன்னேன். ஊசி நீ பண்ணவா திருப்பி? ஓகே, நீங்க பண்றீங்களா? இல்ல இல்ல, நேத்தே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல, நீங்க பெட் வைக்க முடியாதுமா? அவங்க கூட்டலாமா? சரி வேணாம் விடுங்க. சரிம்மா, நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன், நேற்று இல்லாதவங்களாம் மீண்டும் நான் ஒரு முறை சொல்றேன். ஒண்ணு இல்லையா, இந்த குண்டு சிலது ஊசி, இந்த ஊசியை இந்த தண்ணியில மதக்க வைக்கணும். இதுதான் டாஸ்க். நேற்று இல்லாதவங்க வேணா வந்து ட்ரை பண்ணலாம். வாங்க சரி, நானே ஆரம்பிச்சுமா? நானே ஆரம்பிச்சுமா? ஓகே, கொஞ்சம் கவனிப்பா. ஆக்சுவலா இந்த ஊசி வந்து இரும்பால செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியும், தண்ணியுடைய அடர்த்தியை விட இரும்புடைய அடர்த்தி அதிகம். எனவே இது கண்டிப்பா மூழ்கும். ஆனா நான் ஒரு மெத்தட்ல செய்யும் போது இது மூழ்காம அப்படியே நிக்குது, மேலே மறுக்குது. ஏன்னா நான் இந்த 2 ஊசியில ஒரு ஊசியை நான் இப்படி போடுறேன், இது முழுகுதா இல்ல மறுக்குதா? மூழ்கிடுச்சு. பட் அதே ஊசியை இந்த ஃபில்டர் பேப்பர்ல, இந்த பேப்பருக்கு ஒரு பேர் இருக்குமா? ஃபில்டர் பேப்பர். சொல்லுங்க. ஃபில்டர் பேப்பர். வடிதாள்ல வச்சு நான் என்ன செய்யறேன், இப்படி முதல்ல வைக்கிறேன். இன்னொரு ஊசி நான் இப்போ அந்த பேப்பர் மேல நான் வச்சிருவேன். இப்போ பேப்பரோட சேர்ந்து இரும்பு வந்து விளையுது. இப்போ நீங்க சொல்லலாம், அந்த பேப்பர் தான் தாங்கி பிடிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் அந்த பேப்பர் என்ன செய்யறேன், அதே உள்ள வந்து கீழே விழுந்துச்சு. இப்போ நல்லா கவனிங்க, ஊசி மிதக்குதா? தெரியுதா? நல்லவங்க கண்ணுக்கெல்லாம் தெரியும். தெரியுதா ஏன் ஊசி மிதக்குது? ரைட். அதுக்கு காரணம் வந்து இருக்குமா, நான் போர்டில் எழுதி போடுறேன். எதில் எழுதி போட்டுலாம்? இதில் எழுதி போட்டுலாம். பரப்பு இழு விசை. ஒரு முறை சொல்லுங்க. பரப்பு இழு விசை. இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை இந்த பீக்கர்லயும் செய்யலாம். பட் கொஞ்சம் ஊசி பெருசா இருக்கு, பாப்போம், ட்ரை பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கு, ட்ரை பண்ணுவோம். நான் அதே மாதிரி தான் செய்யறேன். ஒரு பேப்பரை முதல்ல மதக்க வச்சிடறேன். இதுக்கு மேல உள்ள போயிடுச்சு. அப்படி இதுக்குள்ள இருக்க ஊசியை எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிதான், நான் அப்படியே சொல்லிடுறேன். 500 ml பீக்கர் இருக்கிற இந்த தண்ணியில நீங்க இந்த ஊசியை மிதக்க வச்சாலும் மிதக்கும். 250 ml தண்ணி இருக்கிற இந்த பீக்கர்ல நீங்க மிதக்க வச்சாலும் மிதக்கும். இந்த 15 லிட்டர் தண்ணியில இருக்கிற இந்த பக்கெட்ல மிதக்க வச்சாலும் மிதக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த தண்ணிக்கு என்ன பரப்பு இழுவிசையோ அதே தான் இந்த தண்ணிக்கும். இந்த தண்ணிக்கு என்ன பரப்பு இழுவிசையோ அதே தான் இந்த தண்ணிக்கும். நீங்க முதல்ல அடர்த்தியை சொன்னீங்கல்ல சார், இதுல இருந்தாலும் அதே அடர்த்தி தான், இதுல இருந்தாலும் அதே அடர்த்தி தான், இதுல இருந்தாலும் அதே அடர்த்தி சொன்னீங்கல்ல, அதே தான் இதுலயும் நடக்கும். முதல்ல பரப்பு இழுவிசைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒன்றும் இல்லைமா, சிம்பிள் கான்செப்ட். இப்போ மேலே தண்ணி இருக்கா கேட்குறீங்களா? உள்ள இருக்க தண்ணி மூலக்கூறுகள் என்ன பண்ணும், பக்கத்தில் இருக்க மூலக்கூறுகளை இழுக்கும். அது அதோட இயல்பு. நான் உங்களுக்கு புரியுதா? டயக்ராம் பண்ணி காமிக்கிறேன். இந்த கட்டை அப்படிங்க பாருங்க. ஒரு பீக்கர், சரி, வந்து தண்ணி அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். இப்போ இங்க உள்ள ஒரு தண்ணீர் மூலக்கூறு இருக்குன்னு நம்ம நினைச்சுப்போம். H2 நிறைய தண்ணீர் மூலக்கூறுகள் இருக்குன்னு தெரியும். இது என்ன செய்யும் அப்படின்னா, பக்கத்தில் இருக்க தண்ணீர் மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று ஈர்க்கும். அப்போ இந்த பக்கம் எவ்வளவு அது ஈர்ப்பு விசை உணர்ந்தோ அதே அளவு தான் இந்த பக்கமும் உணரும். அப்ப 2 பக்கமும் சரிசமமா சரியாயிடும். ஆனா இங்க இருக்கு இல்லையா, இந்த மேற்பரப்புல ஒரு ஈர்ப்பு விசை இருக்கலாமா? இந்த மூலக்கூறுகளை எந்த மூலக்கூறு மட்டும் இழுக்கும் அப்படின்னா, கீழே இருக்கிறது மட்டும் தான் இழுக்கும். மேலே யாரும் மூலக்கூறுகள் எல்லாம் கிடையாது, நீர் மூலக்கூறுகள் கிடையாது. அப்ப தண்ணி இந்த இடத்துல மட்டும் ஒரு இழுவிசையை உணரும். அந்த வார்த்தையை பிரிச்சு பாருங்க. பரப்பு அப்படின்னா சர்ஃபேஸ், அந்த மேல் பரப்பு. இழுவிசை அப்படின்னா கீழே இருக்க மூலக்கூறுகள் எல்லாம் இழுக்குது, அதனால ஒரு விசையை உணருது. இதனால அந்த இழுவிசையினால ஒரு ஷேப் வந்து கிரியேட் ஆகும். நீங்க பாத்துக்கலாம், உங்க மைக்கூச்சில கூட, குறிப்பா ஜெல் பென்ல வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு யூ ஷேப் வந்து நிக்கும். ஏன்னா இந்த பீரியட் இருக்கு, இதை நான் தண்ணியை ஃபில் பண்ணும்போது நீங்க அந்த யூ ஷேப் வரதை நீங்க பார்க்க முடியும். ஃபில் பண்ணி காமிக்குவா? இப்போ நான் ஃபில் பண்ணிட்டேன். இந்த மேற்பரப்பு மட்டும் பாருங்க, நான் கொடுத்து கூட அனுப்புறேன்.
அந்த யூ ஷேப் வந்து இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. யூ ஷேப் வரும். ஏன்னா உங்களுடைய ஜெல் பென்ல இருக்கிற அந்த லாஸ்ட் இருக்கிற அந்த இது வந்து பாருங்க யூ ஷேப்ல இருக்கும். சரியா? ஜெல் பென் சரியா? ஓகே. ஏன் சார் ஏன் இந்த யூ ஷேப் வருது அப்படின்றத நான் சொல்ல பாருங்க. காரணம்னா உள்ள இருக்க நீர் மூலக்கூறுகள் எல்லாம் இழுக்குது. மேல இருக்கிற அந்த மூலக்கூறுகள் அதுக்கு மேல எதுவுமே என்ன இருந்தாலும் அந்த ஒரு இழுவிசை உள்ளதா ஷேப் வந்து யூ ஷேப்ல வருது. புரியுதா பாருங்க? இந்த ஷேப் ஏன் வருதுன்னா இங்க இருக்கிறதெல்லாம் இழுக்குது. மேல மூலக்கூறுகள் இல்லை. இதுக்கு பேரு பரப்பு இழுவிசைப்பா. இந்த பரப்பு இழுவிசை பயன்படுத்தி தான் ஒரு சில பூச்சிகள் தண்ணியிலே நடக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க. பாத்துக்கீங்களா? கண்களெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பூச்சி வந்து தண்ணியில நடக்குது. காரணம் என்ன அப்படின்னா பரப்பு இழுவிசை தான். ஏன்னா தண்ணியுடைய மேலடுக்குல சின்ன ஒரு ஈர்ப்பு விசை இருக்கு. அதனால வந்து நமக்கு அந்த யூ ஷேப் கிரியேட் ஆகுது. அதே தான் இந்த ஊசி மதகிறதுக்கு காரணம். புரியலையோ? இந்த ஊசி மதகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தண்ணீருடைய புறப்பரப்பு இழுப்பு விசை தான். இழுவிசை தான். அதை நம்ம ஷார்ட்டா என்ன சொல்லலாம் அப்படின்னா பரப்பு இழுவிசைன்னு சொல்லலாம். சரி, இதையே நான் கொஞ்சம் ஷேக் பண்ணி விட்டுன்னு வச்சிங்கன்னா அந்த ஊசி முழுகுது இல்லை? ஏன்? பரப்பு இழுவிசை குறைதான. உதாரணத்துக்கு இந்த தண்ணியை நான் ஷேக் பண்றேன். உள்ள போயிடுச்சுல, ஊசி வந்து உள்ள போயிடுச்சுல. ஏன்? ஏன்னா அந்த யூ ஷேப்பை நான் டிஸ்டர்ப் பண்றேன். அந்த இழுவிசையை நான் வந்து டிஸ்டர்ப் பண்றேன். உங்களுக்கு புரியுற மாதிரி எப்படி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு கயிறு மேல ஒருத்தர் நடக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். கயிறு மேல ஒருத்தர் நடக்கிறாரு. அவர் ஒரு கொம்பு வச்சு நடப்பாரு. நீங்க பாத்துருக்கீங்க. கொம்பு வச்சு நடப்பாரு. காரணம் என்ன? பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக. சோ அதே மாதிரி ஒரு பேலன்ஸ் தான் அந்த பரப்பு இழுவிசை வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ நீங்க அந்த கயிறு பிடிச்சி வேகமா ஆட்டி போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அவரால் பேலன்ஸ் பண்ண முடியாம ஒரு கீழே போயிடாரு இல்லையா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான். அப்போ ஊசி மதகிறதுக்கு வரைக்கும் அதுக்கு புறப்பரப்பு இழுவிசை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் அதை டிஸ்டர்ப் பண்ணவே உள்ள போயிடுச்சு. அப்போ இது பொறுமையை பொறுத்து இருக்குமா அப்படின்னா கிடையாது. எந்த அளவுக்கு நீங்க தண்ணி எடுத்தாலும் அதுல அந்த ஊசியானது நடக்கும். வேணா பக்கெட்டை சொல்லி காமிக்கவா? காமிக்கவா? சரி, இதை மறுபடியும் பீக்கர்ல நான் விட்டுறேன். இதுல இருக்கிற ஊசி எடுத்துடுறேன். சின்னதாக கிழிச்சு இன்னொரு ஊசியும் ஆகும். ஊசியில இல்ல தொடைக்கலாம் தேவையில்லமா, அப்படியே நிற்கும். என்ன ஒன்று தண்ணியை ஷேக் பண்ணி விட்டோமா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா அந்த ஷேக்கிங்லாம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம கரெக்டாக அந்த பரப்பு இழுவிசை வந்து உணரும். சரி, என்ன நடக்கும்ன்றத நானே சொல்லிடுறேன். நீங்கள் பக்கெட் அளவு தண்ணி எடுத்தாலும் சரி, இல்லை பீக்கர் அளவு தண்ணி எடுத்தாலும் சரி, அந்த அப்போ பரப்பு இழுவிசை அப்படின்றது என்ன அப்படின்னா பொறுமை சார்ந்து இருக்குமா பொறுமை சாராது இருக்குமா அப்படின்னு கேட்டால் பொறுமையை சார்ந்து இருக்கு. அது நீங்கள் பக்கெட் அளவு தண்ணி எடுத்தாலும் நடக்குது பாருங்க, ஊசி மிதக்குது. கிட்ட வந்து பாக்குறோம், வந்து பார்த்துட்டு போங்க. அங்க வாங்க